இன்றைய மார்க்க வகுப்பிலே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது வரலாற்றில் நடந்த ஒரு சில முக்கிய நிகழ்வுகள் என்கின்ற ஒரு தலைப்பில் சில செய்திகளை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறையவே படித்திருப்போம், நிறைய செய்திகளை நாங்கள் கேட்டிருப்போம். இன்னும் சொல்லப்போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை படிக்கிற நேரத்தில், வரலாறை படிக்கிற நேரத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றின் ஒரு அரைவாசி பகுதியை நாம் என்ன செய்திருவோம், படித்து விடுவோம். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தொடர்பில் இருந்த ஒரு நபித்தோழர் என்பதனால். ஆனால் இந்த இடத்திலே நான் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பற்றி இந்த இடத்திலே நான் பேச வரவில்லை. மாற்றமாக அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில முக்கியமான செய்திகள் பெரும்பாலும் அந்த சீராவில் அது விரிவாக சொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு குறைவு. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் அது விரிவாக பேசப்பட்டிருக்க வாய்ப்பு குறைவு. காரணம், நான் அடிக்கடி சொல்வதை போன்று வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் வரலாற்று நூலிருந்து மாத்திரம்தான் என்ன செய்கிறாங்க, பெரும்பாலும் ஒரு 75-80% அதில் தான் கவனம் எடுக்கிறாங்க. ஒரு 20% தான் ஹதீதுகள் இருந்து எடுக்கக்கூடிய அமைப்பை பார்க்கிறோம். ஆனால் ஹதீதுகளிலேயே நிறைய வரலாற்று செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதே போல நபித்தோழர், அதாவது இந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்களுடைய, இன்னும் ஏராளமான நபித்தோழர்களுடைய வரலாற்று செய்திகள் நிறைய என்ன செய்யலாம், பார்க்கலாம். உதாரணமாக மனாகிபுஸ் ஸஹாபா, ஃபலாயிலுஸ் ஸஹாபா, நபித்தோழர்களுடைய சிறப்புகள் பற்றி வந்த ஹதீதுகள் அப்படி என்று ஒரு நூல் தொகுத்திக்கிறார், ஃபலாயில். அந்த நூல் கிட்டத்தட்ட ஒரு 10 பாகத்துக்கு மேலே என்ன செய்து வருது. இந்த அளவு ஒளியும் அதே ஒரு 10 பாகத்துக்கு மேலே என்ன செய்து வருது. எல்லாம் எங்கிருந்து எடுத்திருப்பார், ஃபலாயிலு ஸஹாபாண்டா, ஹதீஸ்ல இருந்தா. நபித்தோழர்களுடைய சிறப்புகள் என்று எடுத்தால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவைகள், தஹ்கீகன், சஹீஹானதா தஈஃபானதா என்றெல்லாம் பிரித்து என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய ஒரு தொகுப்பு என்ன செய்கிறார், செய்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் ஹதீதுகளில் நிறைய வரலாற்று செய்திகள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. அவைகள் பெரும்பாலும் அறிமுகமற்ற நிலையில் இருப்பதனால அப்படிப்பட்ட செய்திகளில் ஒரு 6-7 செய்திகளை இந்த இடத்தில் நான் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் சம்பந்தப்படக்கூடிய செய்திகளை இந்த இடத்தில் நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, முதலாக அதாவது சஹீஹ் முஸ்லிமிலே 602வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. ஆனால் ஒவ்வொரு செய்தியிலும் நல்ல, அதாவது படிப்பினைகள், நல்ல அறிவுறுத்தல்கள், நல்ல வழிகாட்டல்கள் இருக்கக்கூடிய செய்திகள். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில செய்திகள் மதீனாவுடைய அன்றைய காலத்துடைய கலாச்சார சூழல் எப்படி இருந்தது, எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தது என்பதெல்லாம் சொல்லக்கூடிய செய்திகள். இந்த முதலாவது செய்தியும் அப்படித்தான். சஹீஹ் முஸ்லிமிலே 602வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. இதை அறிவிக்கிறார் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துர் ரஹ்மான் இந்த செய்தியை அறிவிக்கிறார். அன்ன அஸ்ஹாப சுஃபா, அஸ்ஹாபு சுஃபாடா சுஃபாவாசிகள், சுஃபாவாசிகள் கானு உனாசன் ஃபுகரா, ஏழைகளாக இருந்தார்கள், வறுமையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த அஸ்ஹாபு சுஃபாக்கள். வ அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால, ஒரு முறை சொன்னார்கள். பாருங்க, நபித்தோழர்கள் தாபீன்கள்ட்ட செய்திகளை விளங்கப்படுத்துகிற நேரத்தில் ஒரு முன்னுரை சொல்லிடுறாங்க. எந்த செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு முன்னுரை சொல்கிறாங்க. என்ன, அவர் சொல்ல போகிற சம்பவம் இதல்ல, வேறொரு சம்பவம். ஆனால் முதலாவது சொல்கிறாங்க, சுஃபாவாசிகள் அவர்கள் ஏழைகளாக இருந்தாங்க, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் இருப்பாங்க. இது யாருக்கு சொல்கிறாங்க, தாபீன்களுக்கு. அப்போ தாபீன்களுக்கு இவங்களுக்கு இடையில் ஒரு பெரிய ஒரு இடைவெளியே இல்லை, ஒரு 20-30 வருட இடைவெளி தான். ஆனால் அதற்குள்ளேயே சூழ்நிலையை புரிந்து கொள்றதுக்கு ஒரு முன்னுரை என்னது தேவையாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ 1400 வருடத்திற்கு பின்னே இருக்கக்கூடிய எங்களுக்கு நிறைய முன்னுரைகள் போட்டு தான் அந்த இடத்தையே நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் சொல்றாங்க, அன்ன அஸ்ஹாபு சுஃபா, சுஃபாவாசிகள் கானு உனாசன் ஃபுகரா, ஏழைகளாக இருந்தார்கள். வ அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் கான, ஒரு முறை சொல்றாங்க, மன் கான இந்தஹு தஆமு இஸ்னைன் ஃபல்யذهب பிசாலிஸ் வ இன் அர்பஉன் ஃபகாமிஸ் அவ் சாதிஸ், யாரிடத்திலே 2 பேருக்குரிய உணவு இருக்கிறதோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபல்யذهب பிசாலிஸ், அவர் ஒருத்தர் 3வது நபரை அழைத்து கொண்டு போகட்டும். இப்போ அதாருக்கு சுஃபாவாசிகளுக்கு உணவு கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹ் சொன்னது. யாரிடத்தில் 2 பேருக்குரிய உணவு இருக்கிறதோ அவர் என்ன செய்யட்டும், 3வது நபரை அழைத்து கொண்டு போட்டோம். அப்படின்னா வீட்டில் 3 நபர் சுஃபாவாசிகளை சேர்த்து. யாரிடத்திலே 4 இருக்கிறார்களோ அவர்கள் 5வது நபரை அழைத்து செல்லட்டும். 4 உள்ளவங்க 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாமா, 5வது நபரை என்ன செய்யுங்க, அழைத்து செல்லுங்கள். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல, யாரிடத்தில் 2 இருக்கிறதோ
அவர் நான்கு பேரை அழைத்து செல்லட்டும், 4 இருக்கிறவங்க 8 பேர் 8 16 என்ன செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. எப்படி சொல்றாங்க? 2 இருந்தால் 3 பேர் அழைத்துட்டு போங்க, 3 இருந்தால் 4 பேரை அழைத்து செல்லுங்கள், 4 இருந்தால் 5 பேரை அழைத்து செல்லுங்க. அப்ப எங்கட கணக்கில் ரசூலுல்லாஹ் செய்யல. ஒரு ஆளுடைய சாப்பாடை 2 பேர் பிரித்துக் கொள்கின்ற அமைப்பில் சொல்லல. 4 பேர் இருந்தால் நீங்க 5வது நபர் என்ன செய்யுங்க, அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவுசாதிஸ் அல்லது 6ஐ சொன்னார்கள் அப்படின்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் சொல்றாங்க. சொல்லிட்டு வ அன்ன அபா பக்ரின் ஜாஅ பி தலாஸா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா 3 பேரை கூட்டிட்டு வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நபர்களை அழைத்து வந்தார்கள். ஃபந்தலக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி 10. இத பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 பேரை அழைத்து வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை அழைத்து சென்றார்கள். ஃபந்தலக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி 10. யார் வசதி படைத்தவர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஒப்பிட்டார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேரை என்ன செய்தார்கள், அழைத்து சென்றார்கள். அப்படி என்ன அர்த்தம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய தர்மசாலி அந்த சமுதாயத்தில், சந்தேகமே கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆர்வத்துக்கு என்ன செய்யலாது, யாரும் பக்கத்திலே வர முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு தன் வறுமைக்கு மத்தியிலும் 10 பேரை என்ன செய்றாங்க, அழைத்து சென்றார்கள். ஃபஹுவ, இப்ப சொல்றாங்க, ஃபஹுவ அன வ அபி வ உம்மி ஃபலா அத்ரி கால வம்ரஅதி வ காதிம் பைனனா வ பைன பைத்தி அபி பக்கர். என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஃபஹுவ நான், இப்போ நான் வீட்டில் இருந்தது யாருன்னு அப்துர் ரஹ்மான் வழங்கப்படுத்துறாரு. அன வ அபி வ உம்மி, அதாவது நானும் எனது தந்தையும் எனது தாயும், அடுத்ததாக வம்ரஅதி வ காதிம் என் மனைவி, அடுத்த ஒரு வேலைக்காரர். இந்த மனைவி வேலைக்காரர் இருந்தாங்க என்று அப்துர் ரஹ்மான் சொன்னாரா இல்லையான்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை என்று அறிவிப்பாளர் என்ன செய்கிறார் சொல்றாரு. அதான் 3 பேரா 5 பேரா அப்படின்ற ஞாபகம் இல்லை. நாங்கள் தான் இவ்வளவு பேர் தான் என்ன செய்கிறோம், நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். பைனனா பைன பைத்தி அபி பக்கர் வ இன்ன அபா பக்ரின் தஅஷா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அபூபக்கர் விருந்தாளிகளை விட்டுட்டு அவர் போயிட்டார். விருந்தாளிகளை விட்டு வீட்டில் விட்டு யார் போயிட்டாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. போய் தஅஷா இந்த நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இரவு சாப்பாடு சாப்பிட்றாங்க. எங்க போய் சாப்பிட்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு சாப்பாடு சாப்பிட்டார்கள். தஅஷா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம லபித் ஹைது சுல்லியத்தில் ஐஷா, அஷாவை சாப்பிட்ட பின்னால், இரவு சாப்பிட்ட பின்னால் இஷா தொழும் வரைக்கும் இருந்தார்கள். நம்முடைய கலாச்சாரத்துக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி இஷா அஷா உணவு இரவு சாப்பாடு, அஷாண்டா இரவு சாப்பாடு, இஷாண்டா இசவு தொழுகை. அஷாவை இரவு உணவை சாப்பிட்ட பின்னால் லபிஸ் வெயிட் பண்ணினார்கள். அவனா அவர் டைம் இருக்குது, வெயிட் பண்ணினார்கள். ஹைது சுல்லியத்தில் இஷா, இஷா தொழும் வரைக்கும் என்ன செய்யறாங்க, வெயிட் பண்ணாங்க. இஷாவை தொழுது விட்டு சும்ம ரஜா, பின்னர் வந்தார்கள். பின்னர் என்ன செய்தார்கள், வந்தார்கள். ஃபலபித ஹத்தா தஅஷன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த செய்தியை பாருங்க. பின்னர் ஃபலபித, அவர் வெயிட் பண்ணார். அப்ப எங்க நடக்குது? ரசூலுல்லாஹ் வீட்டில் நடக்குது. எது வரைக்கும் வெயிட் பண்ணாங்கடா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு உணவு சாப்பிடுகின்ற வரைக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் எப்ப சாப்பிட்டாங்க? இஷாவுக்கு பின்னர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷாவுக்கு பின்னர் சாப்பிடுறாங்க இரவு சாப்பாடு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஷாவுக்கு முன்னர் சாப்பிடுறாங்க. ஃபலபித் ஹத்தா தஅஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் இரவு சாப்பாடும் வரைக்கும் வெயிட் பண்ணினார்கள். இங்க விருந்தாளி வீட்டில், விருந்தாளிகள் வீட்டில், பள்ளியில் வளமையா உள்ளவங்க அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. கவனிக்கிறதுக்கு யார் பொறுப்பு வீட்டில்? அப்துர் ரஹ்மான். அப்துர் ரஹ்மான் அங்க பொறுப்பு. சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட பின்னால ஃபஜாஅ பஅதமா மலா மினல் லைலி மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ்னு அரபுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அளவுக்கு கடந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ்னு நல்லா செய்தார், மாஷா அல்லாஹ் நல்லா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவோம் தானே, அது அரபுல உள்ள ஒரு வளமை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா நாடுகின்ற வரைக்கும் அவ்வளோ நேரத்துக்கு என்ன செஞ்சார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்கினார்கள். இரவு கொஞ்சம் கடந்த பின்னால் வந்தார்கள். அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகி, இரவு கொஞ்சம் லேட் ஆகிய பின்னால் வந்தார்கள். எனவே விருந்தாளி இஷாவுக்கு பின்னால தூங்குதல் என்கின்ற வளமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அதிகமாகவே இருந்தாலும், அதுதான் சுன்னாவாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி இருந்தாலும் எல்லா நேரங்களும் அது கடைபிடிக்கப்படவில்லை. அப்படின்னா அது வாஜிபாகவோ கடமையாகவோ இருக்கவில்லை. ஏதாவது காரணிகள் இருந்தால், நியாயமான ரீசன் இருந்தால் அது என்னது, அதை தவிர்க்கலாம் என்பதற்கான செய்தி என்னன்னா, சாப்பாடு சாப்பிட்ட பின்னால கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்ன செய்யறாங்க, வராங்க. வந்தால் அதாவது வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபஜாஅ பஅதமா மதா மினல் லைலி மாஷா அல்லாஹ், இரவுல ஒரு அளவு கடந்த பின்னால வந்தார். காலத் லஹு இம்ரஅத்துஹு, வீட்டுக்கு வந்த உடனே வைஃப் கேட்கிறா, எல்லா மனைவியும் கேட்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னால், வமா ஹபஸக அன் அத்யாஃபிக், விருந்தாளி இருக்கிறது எல்லாம் லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. விருந்தாளி வீட்டில் இருக்கிறாங்க,
ஏன் நீங்க லேட் ஆயினீங்க? மா ஹபஸக், உங்களை தடுத்தது எது? அன் அபியாஃபி, உங்கள் விருந்தாளிகளை விட்டு உங்களை தடுத்தது எது? விருந்தாளி வீட்டில் வச்ச விருந்தாளி வந்துடணுமா இல்லையா? ஏன் உங்களை தடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அபூபக்கர்லாம் திருப்பி என்ன கேட்டாங்க தெரியுமா? அவமா அஷைத்தியும், இரவு சாப்பாடு கொடுக்கலன்னு கேட்டாங்க. இரவு சாப்பாடு கொடுக்கவில்லையா? இரவு சாப்பாடு அவர்கள் உணவு கொடுக்கவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. காலத் அபவ் ஹத்தா தஜி, நீங்க வர வரைக்கும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அபவ் ஹத்தா தஜி, நீங்க வந்தா தான் சாப்பிடுவோம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நீங்கள் வரும் வரைக்கும் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் சொன்னார்கள். கது உரிது அபவ், கது உரிதுன்னா அவங்களுக்கு சாப்பாடு வைக்கப்பட்டுச்சு, ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நீங்க வரும் வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு இருந்து விட்டார்கள். கால ஃபதஹப்து அன ஃபக்தபா, அப்துர் ரஹ்மான் சொல்றாரு, உடனே நான் போய் ஒளிஞ்சிட்டேன்றாரு. இந்த விசாரணை நடக்கிற நேரத்திலேயே நான் போய் ஒளிந்து விட்டேன். யாரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர். அவர் வளர்ந்தவர், திருமணம் முடிச்சுக்கிறாரு. ஆனா அவர் என்ன செய்யறாரு? அபூபக்கர் இந்த விசாரணை நடக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? சாப்பாடு நம்ம கொடுத்தோம், அவங்க தான் என்ன செய்யல, சாப்பிடல அப்படின்னு சொல்ற நேரத்தில் உடனே இவர் போயிட்டு என்ன செஞ்சிட்டாரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் சொல்றாரு, ஃபதஹப்து அன ஃபக்தபது, நான் ஒளிந்து விட்டேன். ஃபகால், அபூபக்கர் அவன் சவுண்டு கேட்குது, யா ஹுன்சர் அப்படின்னு கேட்கிறார். எங்க அந்த அறிவு கட்டவன் அப்படின்றாங்க. ஹுன்சர் என்றா அறிவு கட்டவன் அர்த்தம். ஹுன்சர் என்றா ஜாஹில். யா ஹுன்சர், எங்க அந்த அறிவு கட்டவன்? ஃபஜத்தஅ வஸப்ப, ஜத்தஅ வஸப்ப என்றா அரபுல நேரடி அர்த்தம் மூக்க வெட்டுறது, ஏசுறது. ஜத்தஅனா மூக்க வெட்டி விடுறது, சப்பேண்டா ஏசுறது. அதாவது என்னை திட்டி தீர்த்தார். ஃபஜத்தஅ வஸப்ப, அப்போ ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து, அதாவது ஏச்சி என்கின்ற அமைப்பில் அவர் என்ன செய்யறாரு? ஏசுறாரு. இது தவிர ஒழுக்கங்கட்ட வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள் அதெல்லாம் பேச நினைக்கக்கூடாது. யாராவது அப்படி பேசக்கூடிய இந்த பழக்கம் தான் நம்மள மாதிரி தான் அபூபக்கர் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க? ஏசிக்கிறாங்க. ஒரேடியா அபூபக்கர் எல்லாம் சேர்த்துடக்கூடாது. ஃபஜத்தஅ வஸப்ப என்ற திட்டி தீர்த்தார். அதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு தந்தை ஒரு பிள்ளையை திட்டுறதுல எந்த அளவுக்கு அந்த சமுதாயம் அங்கீகரிக்குமோ அந்த லெவலில் வழங்கிக்கணும். அப்படி ஒரு திட்டினாரு. ஆனா ஹுன்சர் என்றார். எங்க அந்த அறிவு கட்டவர் என்ன செஞ்சாரு? கேட்டாரு. இவருக்கு தெரியும் ஏச்சி விழுமுன்னு, அதனால நேரத்தோட என்ன செஞ்சாரு? ஃபக்தபது, நான் ஒளிந்து விட்டேன். வகால குலு லா ஹனிஅன், அபூபக்கர்லாம் சரியான ஆத்திரம். நான் விருந்தாளியை கூட்டு உணவு எடுக்க தான் நேர விருந்தாளிகிட்ட போறாங்க. உங்களுக்கு என்னது அது ஒரு நல்ல செய்தியே இல்லை, சாப்பிடுங்கட்டார் விருந்தாளிகள்கிட்ட. விருந்தாளிகளுக்கு அபூபக்கர் சொல்றாங்க, உங்களுக்கு லா ஹனி என்ன, சாப்பிடுங்க, எப்படியாவது சாப்பிடுங்க, நான் சாப்பிட மாட்டேன். அப்படி நான் வரும் வரைக்கும் தான் பார்த்தீங்க, நான் சாப்பிட மாட்டேன், நீங்க சாப்பிடுங்கட்டார். குலு லா ஹனி அன் அப்படின்னா. ஃபகால வல்லாஹி லா அத்அம், அதோட சொல்றாரு, ஃபகால வல்லாஹி லா அத்அமுஹு அபதன் வ ஐமுல்லாஹி, அவர் சொல்றாரு, ஒரு நாள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சாப்பிட மாட்டேன். நீங்க நான் வரும் வரைக்கும் தான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சாப்பிட மாட்டேன், இப்போ நீங்க சாப்பிடுங்கண்ணா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபமாக என்ன செஞ்சாரு? இருந்தார். இதில் ஒரு வார்த்தை, அதாவது இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு சொன்னால், அபூபக்கர்லாம் இந்த மாதிரி ஏசக்குள்ள வக்கான ரஜுலன் சகீலன் அப்படி ஒரு வார்த்தை வருது. இந்த அறிவிப்பில் இன்னொரு அறிவிப்பில் என்னடா, வக்கான ரஜுலன் சகீலன் சொன்னா பாரமான மனிதராக அவர் இருந்தார், ஹெவியான ஒரு மனிதராக இருந்தார். அப்படின்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல அவருக்கு அவசரமாக கோபம் வந்துடும். இந்த மாதிரி விஷயங்களில் அவருக்கு அவசரமாக கோபம் வந்து விடும். அதான் வக்கான ரஜுலன் சகீலன், கோபம் வந்துடும் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி நேரத்தில் இப்போ நான் சத்தியமா நான் சாப்பிட மாட்டேன்னு என்ன செஞ்சிட்டாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. வ ஐமுல்லாஹி, அப்துர் ரஹ்மான் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஐமுல்லாஹ்ன்றது சத்தியம் என்றது, வ ஐமுல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா குன்னா நஅஹுது மின் லுக்மத்தின் இல்லா ரபா மின் அஸ்பலிஹா அக்ஸர மின்ஹா, நாங்க ஒரு புடி எடுத்து ஒரு கவலை உணவை எடுத்து வாயில போட்டோம்னு சொன்னால் உணவு தட்டு நாம பார்த்திருக்க அதிகரிப்பதை நாங்கள் கண்டோம். நம்ம சாப்பிட்டோம்னா குறையல, சாப்பிட்டோம்னு சொன்னால் ரபா என்று சொன்ன, ரிபாண்டா என்ன? வட்டி. ரிபாண்டா வட்டி, ரபாண்டா வளர்றது, எறும்பு. அதனால தான் அந்த ரிபாண்ட பேர் அதுக்கு வச்சாங்க. நான் அல்லாஹ் சொன்னா மொழியில வளர்றது தான், ஆனா ஒரு நாள் என்ன செய்யாது, அது வளராது. ரிபான்றது வளர்றதுன்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னால், நாங்க சாப்பிட்டோம், அதாவது மா குன்னா நஅஹுது மின் லுக்மத்தின் இல்லா ரபா மின் அஸ்ஃபலியா அக்ஸர மின், நாங்க ஒரு கவலை உணவு எடுத்தா அதை விட அதிகமாக உணவு என்ன செய்யுது, அதனுடைய கடைசியில அதிகரிக்குதுன்னு சொன்னா அந்த சாப்பாடு தட்டில் குறையல எதுவும் சொல்றாரு. قال يعني حتى شبعوا وصارت اكثر مما كانت قبل ذلك, எல்லாரும் வயிறார உணவு அருந்திட்டாங்க, ஆனா சாப்பாடு தட்டில் எவ்வளவு உணவு இருந்ததோ அதை விட அதிகமாக என்ன செய்தது, உணவு இருந்தது. இது யார வீட்டில் நடக்குது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிலே நடக்கிறது.
அப்ப இந்த மாதிரி நடந்த பின்னால ஃபனதர இலைஹா அபூபக்கர், உணவு அருந்து வரைக்கும் அபூபக்கர் இருந்துட்டு இருக்கிறாரு. ஃபனதர இலைஹா அபூபக்கர், ஆனால் அவர் சாப்பிடல. ஆனால் சாப்பாடு அதிகமாவதை அவர் கண்டார். அதாவது இந்த பரக்கத்தை அவர் என்ன செய்கிறாரு, அவர் கண்டார். ஃபஇதாஹிய கமாஹிய வக்தர் மின்ஹா, எப்படி சாப்பாடு ஆரம்பத்தில் இருந்தது அப்படி அல்லது அதை விட அதிகமாக என்ன செய்தது, சாப்பாடு இருந்தது. இந்த நேரத்தில் ஃபகால இம்ரஅத்திஹி, மனைவியை அழைச்சி கேட்கிறாரு, யா உக்த பனி ஃபிராஸ் மா ஹாதா, ஏ பனு ஃபிராஸுடைய சகோதரியே என்ன இதுன்னு கேட்டாங்க. பனு ஃபிராஸுடைய சகோதரியே அப்படின்னு சொன்னால் உம்மு ரூமான். உம்மு ரூமானுடைய பேர் ஜெய்னப். உம்மு ரூமானுடைய பேர், அதாவது ரசூல் அது அபூபக்கரோட மனைவியுடைய பேர், அதாவது ஜெய்னப், அதாவது உம்மு ரூமான் சொல்லுவாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய தாய். அஸ்மா ரதியல்லாஹுடைய தாய் வந்து உம்மு ஜமீல். அபூபக்கர் ரதியல்லாஹுடைய இரண்டு மனைவிகளில் உம்மு ரூமான் ஆயிஷா ரதியல்லாஹுடைய தாய், அது புனை பேர் உம்மு ரூமான் என்றது. அவருடைய பெயர் வந்து ஜெய்னப். மற்ற தாயுடைய பேர் உம்மு ஜமீல், அது அஸ்மா ரதியல்லாஹுடைய தாயா. இரண்டு பேரும் அபூபக்கருடைய மகள்மார்கள். யா உக்த பனி ஃபிராஸ், ஏ அதாவது அழகுக்கு அது சொல்லுவாங்க. யா உக்த பனி ஃபிராஸ், பனு ஃபிராஸ் சகோதரியே மஹாதா இது என்னன்னு கேட்டான். காலத் லா வ குர்ரத்தி ஐனி லஹியல் ஆன அக்ஸரு மின்ஹா கப்ல ذلك بثلاث مرات. அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனது கண் குளிர்ச்சியாக, என் கண் குளிர்ச்சியே சாப்பாடு இருந்ததை விட அதிகமாகத்தான் அது இருக்கிறது. உணவு எல்லாரும் உறுதிப்படுத்திக்கிறாங்க, உணவு இருந்ததை விட அதிகமாக தான் என்ன செய்கிறது, இருக்கிறது அப்படின்றாங்க. ஃபஅகல மின்ஹா அபூபக்கர், உடனே அபூபக்கர்லாம் சாப்பிட்டாங்க. அதிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிலிருந்து சாப்பிட்டார்கள். வகால இன்னமா கான ذلك மின ஷைத்தான், நான் சத்தியம் பண்ணினது ஷைத்தானால வந்ததுதான்ட்டார். நான் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணனே, இது எனக்கு இன்னமா கான ذلك மின ஷைத்தான், வல்லாஹி என்று சொன்னதனால அது எல்லாமே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த அர்த்தம் இல்லை. சில வல்லாஹிகள் என்ன செய்யும், ஷைத்தான் எங்களுக்கு அந்த சத்தியத்தை பண்ண வைப்பான், இது ஷைத்தானுடைய வேலை, அதனால தான் நான் என்ன செய்திருக்கிறேன், சத்தியம் பண்ணி இருக்கிறேன். சும்மா அக்கல மின்ஹு லுக்மா, பின்னர் அதிலிருந்து அவர் என்ன செய்யறாரு, ஒரு கவல உணவு சாப்பிடுறாரு. சும்மா ஹமலஹா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாப்பாடை அவர் தூக்கிட்டு போறார். தட்டை, உணவு தட்டை எங்க கொண்டு போறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கொண்டு போறாரு. ஃபஅஸ்பஹத் இன்தஹு, ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு சாப்பாடு. வகான பைனனா வ பைன கௌமின் அக்துன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உணவு இருந்தது. உணவு எவ்வளவு நேரம் இருந்தது, எவ்வளவு நாள் இருந்ததை பத்தி வரல. ஃபஅஸ்பஹத் இன்தஹு என்ற வார்த்தை கொஞ்சம் நீண்ட நேரத்தை என்ன செய்து, அல்லது நீண்ட நாளை என்ன செய்து குறிக்கிறது. வகான பைனனா வ பைன கௌமின் அக்துன், எங்களுக்கும் ஒரு சமுதாயத்துக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அக்த், ஒரு ஒப்பந்தம் இருந்தது. ஃபமதல் அஜல், அந்த ஒப்பந்தம் என்ன செய்து விட்டது, முடிந்து விட்டது. ஃபஃபர்ரகனா இஸ்னா அஷர, ஃபஃபர்ரகனா இஸ்னா அஷர், வேறொரு சம்பவம் இது. ஃபஃபர்ரகனா இஸ்னா அஷர, அரபுல வந்து ஃபஃபர்ரகனா இஸ்னை அஷர என்று தான் என்ன செய்யணும், வரணும். ஃபஃபர்ரகனா இஸ்னா அஷர, இது வந்து அரபு இலக்கணத்தில் சொல்லுவாங்க லுகத்து பனி ஆசிம்னு சொல்லி. 12 பேரா என்ன செய்தாங்க, பிரித்தார்கள். மஅகுல் ரஜுலின் மின்ஹும் உனாஸ் அல்லாஹு அஅலம் கம் மஅகுல் ரஜுலின் ஃபஅகலு மின்ஹா அஜ்மஊன், 12 மனிதர்களாக 12 நபர்களாக பிரித்தார்கள். அந்த 12 நபர்களும் அதிலிருந்து சாப்பிட்டார்கள். அந்த தட்டிலிருந்து என்ன செய்தார்கள், அந்த உணவிலிருந்து சாப்பிட்டார்கள் என்று சொல்றாங்க. அந்த ஒப்பந்தம் முடிந்தது. 12 நபர்கள் என்ன செய்தாங்க, அதிலே இருந்து சாப்பிட்டார்கள் என்று சொல்றாங்க. சொல்றாரு அல்லாஹு அலம் கம் குல்லி ரஜுல், 12 நபரா பிரிச்சாங்க. ஆனா ஒவ்வொரு மனிதர்களோடும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த கூட்டத்தில் எல்லோரும் சாப்பிட்டார்கள் அப்படின்னு என்ன செய்யறாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அது உணவு தட்டில் இருந்த பரக்கத்தை சொல்றாங்க. இப்ப யார வீட்டில் நடக்குது, அபூபக்கர் வீட்டில் நடக்குது. இப்ப நமது முஸ்தலஹ் அடிப்படையில், எங்கட டேர்ம் அடிப்படையில் இதுக்கு மூஜிசான்றதா கராமத்ன்றதா? கராமத் என்றால் நல்ல மனிதர்களுக்கு இறைவன் புறம் இருந்து அவர்கள் எதிர்பாராத விதமாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வு. அதனால தான் கராமத் அப்படின்னு சொல்றோம். ஆனா கராமத் என்றது நம்ம எடுத்த உடனேயே நம்மளுக்கு பெரிய ஒரு வெறுப்பு ஏற்படுறதுக்கான காரணம் நம்ம கண்ட கராமத்துகள். நமது ஊர்களில் நமது கிராமங்களில் கராமத் 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 என்று எல்லாம் வழிகட்ட ஒன்றுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இடத்துல கராமத் யூஸ் பண்ணப்பட்டதுனால நம்மளுக்கு கராமத் என்ற சொல்லி என்னது, இது வந்து ஒரு குஃப்ரோடு சம்பந்தப்பட்ட சொல்லு மாதிரி ஆகினது. அதனால தான். மற்றபடி கராமத் என்ற வார்த்தை சொல்லப்பட்டதெல்லாம் என்னென்னா, நல்ல மனிதர்களுக்கு இறைவன் புறம் இருந்து அவர்களே அறியாமல் அவர்கள் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய தற்செயலான அற்புதமான நிகழ்வுக்கு பேர் கராமத், சங்கை. இங்க நடந்தது வந்து அபூபக்கர் அவர்களுக்கு ஒரு கராமா. அபூபக்கர் நடந்தது ஒரு கராமா. இது நடந்தது யாருக்கு?
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது ஒரு கராமத்தாகத்தான் என்ன செய்தது, நடந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவு போகுது, நபியவர்கள்ட்ட இருந்தது, நபியவர்கள்ட்ட நிறைய பேர் அதில் உணவு உண்டார்கள். எந்த அளவுக்குன்னா ஒப்பந்தம் போட்ட அந்த ஒப்பந்தம் இருந்த அந்த குழுவில் 12 நபர்களாக பிரித்த நேரத்தில் அந்த 12 குழுக்களும் என்ன செய்தாங்க, அதிலிருந்து சாப்பிட்டார்கள் என்ற இந்த செய்தி சஹி முஸ்லிமிலே 602வது இலக்கத்தை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப இதுல மிக முக்கியமான நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அபூபக்கர் ரலியல்லாஹு வரலாற்று நடந்த ஒரு அழகான ஒரு சம்பவம். இதுல பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது. ஒன்று, மனிதர்களுடைய இயற்கையான வாழ்க்கை முறை. நபித்தோழர்கள் அப்படி என்று சொன்னா அவர்கள் இறையச்சத்திலும் மார்க்கப்பட்டிலும் முன்மாதிரிகளாக திகழ்ந்தவர்கள். ஆனா அவருடைய இயல்பான வாழ்க்கையா தான் என்ன செஞ்சது, இருந்தது. இயல்பான வாழ்வு இயற்கையான வாழ்க்கையா தான் இருந்தது. மனைவி, குழந்தைகள் என்று வார நேரத்தில் அவர்களுடைய கோபதாபங்கள், அவருடைய அன்பு பாசங்கள் இயல்பாக என்ன செய்து இருந்தன. மார்க்கம் அவர்களை மார்க்கத்துடைய நெறிகளை விட்டு வெளியே போக விடல, அவ்வளவுதான். மற்றவர் அவர்கள் இயல்பாக வாழ்ந்தார்கள் என்பது இது ஒரு செய்தி. இன்னொன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்கள் இந்த மாதிரி என்னது சில நாட்களும் இருந்தன. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனி ஸமர், இரவு நேரத்தில் விழித்திருந்து பேசுவதை தடுத்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்கள் பிரயோஜனமாக கழிகிற நேரத்தில் அதை அனுமதித்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் ரசூலான காலத்தில் நடந்திருக்கிறது. அடுத்தது, மூன்றாவது, சுஃபா வாசிகளுடைய உணவு தேவை என்பது இப்படி நபித்தோழர்கள் மூலம் என்ன செய்கிறது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பங்கெடுத்தார்கள் என்பது போன்ற செய்திகள் இதில் என்ன செய்து தெரிய வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான செய்தி. இன்னொன்று, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர். அடுத்ததாக, அதாவது உக்து பனி ஃபிராஸ் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மனைவி. இது போல ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு என்ன செய்கின்றன, தெரிய வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக, சஹீஹ் முஸ்லிமிலே 3353வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இது ஒன்றோடொன்று தொடர்பில்லாமல் இருக்கும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் விடுபடுவதாக நான் நினைக்கக்கூடிய செய்திகள் ஒரு பட்டியலை தான் இந்த இடத்துல சொல்லுகிறேன். 3353வது இலக்கம். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பஅஸனி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை அனுப்பினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை அனுப்பினார்கள். ஃபில் ஹஜ்ஜா, ஒரு ஹஜ்ஜிலே வைத்து என்னை அனுப்பினார்கள். அல்லதி அம்மரஹு அலைஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்ல ஹஜ்ஜத்துல் வதா என்றது இறுதி ஹஜ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி ஹஜ்ஜுக்கு முன்னால் நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமையாக வைத்து அனுப்பிய ஹஜ்ஜில் என்னை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்துக்கு பொறுப்பாக அனுப்பினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க. பின்னால் ஒரு செய்தி வருகிறது, என்ன, ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு முன்னால் நடந்த ஹஜ்ஜில். அப்படின்னா எப்ப அது? ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு முன்னால் ஒரு ஹஜ்ஜி நடக்குது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தலைவராக்குறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமையில வைத்து மதீனாவிலிருந்து அனுப்புறாங்க. அப்ப மதீனாவிலிருந்து ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமை தாங்கி ஒரு ஹஜ் என்ன செய்து நடந்திருக்கிறது. சரி, அந்த ஹஜ்ஜில் அபூபக்கர் தலைமையா போறாங்கன்னு சொன்னா நிறைய நபித்தோழர்கள் செய்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. இது எத்தனையாம் ஆண்டு? ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. வேற ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. இதுல பாருங்க, நீங்க முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு போன ஆண்டு எது? மதீனால இருந்து ஃபர்ஸ்ட் அதான் முதல் முயற்சி ஹிஜ்ரத்து போன மக்கள். அது எந்த ஆண்டுல நடக்குது? ஹிஜ்ரி இப்போ 10 முடிஞ்சுது, 9 இந்த 7 முடிஞ்சுது, இன்னொரு கொஞ்சம் தான் இருக்குது. அதில் ஏதாவது சொன்ன உண்டா வரும். என்ன ஆண்டு? ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு போறாங்க. அங்கதான் தடுக்கப்படுறாங்க. உம்ரத்துல் ஹுதைபியா. அதனால அவங்களுக்கு அங்க போய் உம்ரா செய்ய கிடைக்கல. அவங்க அந்த இடத்துல ஹுதைபியா என்ற இடம் என்பது மக்காவுக்குடைய ஹரம் எல்லைகள் இருக்குது. மக்காவுடைய ஹரம் எல்லைகள், அந்த ஹரம் எல்லையில ஒரு எல்லை தான் ஹுதைபியாண்ட எல்லை. அது ஒரு எல்லை ஹுதைபியாண்ட. தன்ஈம் என்று உம்ரா போய் செய்கிறாங்களே, ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்ரா செய்த இடம் இருக்குது. அந்த தன்ஈம் என்ற இடம், அது ஆயிஷா பள்ளின்னு சொல்லுவோம், அது ஒரு எல்லை. அது ஹரமுடைய ஒரு எல்லை. அது ஹரமுடைய ஒரு எல்லை. ஹரமுடைய எல்லைன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், மீகாத்த எல்லை அல்ல, ஹரமுடைய எல்லை.
புனிதமான அந்த எல்லைகள்ல அது இது ஒரு எல்லை. இப்படி குறிப்பிட்ட சில எல்லைகள் இருக்குன்னா அது ரெண்டு இந்த எல்லை ஞாபகம் நிற்கும் நம்மளுக்கு, ஹுதைபியாவும் தன்ஐமும். இந்த ஹுதைபியான்ற இடத்துல தான் என்ன செய்கிறது, ஒரு மரத்துக்கு கீழே இந்த ஒப்பந்தம், அதாவது இந்த ஹுதைபியா ஒப்பந்தம் நடக்குது. அப்ப இந்த ஹுதைபியால முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்ரா செய்யறாங்க. அப்ப அதுக்கு இந்த வருடம் உம்ரா செய்யக்கூடாது, அவங்களோட நிபந்தனை. அவங்க நிபந்தனை என்ன, இந்த வருடம் உம்ரா செய்யக்கூடாது. அப்ப அடுத்த வருடம் ஹிஜ்ரி 7, ஹிஜ்ரி 7. அப்ப அதுல உம்ரா செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்ரத்துல் கலா, உம்ரத்துல் கலா. அந்த உம்ரா என்ன செய்கிறது, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நடக்கிறது. அப்ப அங்கெல்லாம் ஹஜ் செய்யலாம் வாய்ப்பு இல்லை. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டெல்லாம் ஹஜ் செய்ய வாய்ப்பு இல்லை. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நடக்குது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு என்ன, மக்கா வெற்றி, ஃபத்ஹு மக்கா. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு என்ன செய்கிறது, ஃபத்ஹு மக்கா நடக்கிறது. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹஜ் ஒன்றில் ஹிஜ்ரி 8 அல்லது ஹிஜ்ரி 9. ஏன் ஃபத்ஹு மக்கான்னு எடுத்துக்கொண்டீங்க சொன்னா ரமலான்ல இருந்து என்னங்க, அதுக்கு பின்னால ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா இருக்குது, சான்ஸ் இருக்கு. ஹிஜ்ரி 8 அடுத்தது நடக்கிறதாக இருந்தா ஹிஜ்ரி 9. அப்ப நடப்பதாக இருந்தால் ஹிஜ்ரி 8ஓ ஹிஜ்ரி 9ஓ தான் செய்யணும். சரியா, ஒரு சகோதரர் சொன்னார் ஹிஜ்ரி 9 உறுதியா சொல்லணும். ஹிஜ்ரி 8 ஹிஜ்ரி 9. அப்ப ஹிஜ்ரி 8 ஹிஜ்ரி 9 இந்த ரெண்டுல தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹஜ் நடந்திருக்க வேண்டும். நிச்சயமாக மக்கா வெற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில மக்கா வந்த பின்னால எப்படி ஹஜ் நடக்கட்டும்னு மக்கா விட்டு வச்சிருப்பாங்களா? மாட்டாங்க. மக்கா, அதான் மக்கா கையில வந்துட்டு சிலைகள்லாம் உடைக்கப்பட்டாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் வைக்கிறாங்க. இப்ப அப்ப ரசூலாங்க இணை வைத்தவர்களுக்கெல்லாம் ஹஜ் செய்யறதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரியான அனுமதி கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த அறிவிப்பு எப்ப நடந்தது அப்படி என்று சொன்னால் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு. இந்த அறிவிப்பு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடக்கிறது. என்ன என்று சொன்னால் அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில போறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு அபூபக்கர் அவர்களை என்ன செய்யறாங்க, தொழுகைக்கு வைக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை, ஒரு வேலைக்காக போய்க்கிறாங்க என்று சொன்ன உடனே தொழுகைக்காக யாரை தேடுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் தேடுறாங்க. ஹஜ்ஜுக்கு ரசூலாங்க யாரை தலைமையில் வச்சு அனுப்புறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வச்சு தான் அனுப்புறாங்க. அப்ப இது என்ன அர்த்தம், மக்கள் எல்லோருக்கும் தெரியும் அபூபக்கர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத இடத்தில் அபூபக்கர் தான். இதை ரசூலாங்க பிராக்டிக்கலா என்ன செய்தாங்க, உணர்த்தினார்கள். இந்த ஹஜ்ஜில் ஒரு பெருங்கூட்டம் போகுது ஹிஜ்ரி 9. ஆனால் இது துல்ஹிஜ்ஜா மாதம் உண்மையிலே நடந்ததா இந்த ஹஜ்ஜி, அது ஒரு கேள்விக்குறி. எப்படி துல்ஹிஜ்ஜா மாதம் தான் ஹஜ்ஜி நடக்கும், ஆனா உண்மையான துல்ஹிஜ்ஜா மாதம் நடந்ததா அப்படி என்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. காரணம், மக்கத்து மக்கள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த டேட்ல மாத்திருந்தாங்க. இந்த வருஷம் நம்மளுக்கு அடுத்த வருஷம் யுத்தம் கண்டினியூ ஆகிக்குது. இப்போ யுத்தத்தை மாத்தணும்ன்றதுக்கு புனித மாதத்துல யுத்தம் செய்ய இயலாது, புனித மாதத்துல யுத்தம் செய்யலாது. அப்ப என்ன செய்யறது, இதுக்காக வேண்டிய புனித மாதத்தை பின்னுக்கு போட்டுருவாங்க. புனித மாதத்தை என்ன செய்வாங்க, பின்னுக்கு போடுவாங்க. அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு அதுக்கு பொறுப்பாளர் பேர் கலம்மஸ். அதுல இருந்தா கேலண்டர் வந்ததோ சரியா விளங்கிட்டானே, கலம்மஸ். அவர் என்ன செய்வார் தெரியும், இந்த வேலை தான் செய்வார், கூட்டி குறைக்கிற வேலை செய்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் அறிவிச்ச அறிவிப்பு என்ன, இன்னமன் நஸீஉ ஸியாதத்துன் ஃபில் குஃப்ர், மாதத்தில் கூட்டி குறைப்பது குஃப்ரை அதிகப்படுத்தக்கூடிய செயல். ஜியாதத்தும் ஃபில் குஃப்ர். அதெல்லாம் ரசூலா 12 காட்டி சொன்னாங்க. இன்றைக்கு உலகம் அல்லாஹ் படைக்கப்பட்ட நாளில் எப்படி 12 மாதங்கள் இருந்ததோ அந்த இடத்துக்கு என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது. அப்படின்னா இந்த குழப்பங்கள் இனி இல்லை. யார் இப்படி கூட்டி குறைக்கிறாங்களோ அவங்க குஃப்ர் செய்கிறார்கள், அவர்கள் குஃப்ர் செய்கிறார்கள் ரசூலுல்லாஹ் அறிவித்தாங்க. இதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜி சரியான துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நடந்ததா அல்லது இவர்கள் மாற்றி விட்டதனால துல்கதால நடந்ததா என்ற ஒரு முரண்பாடு என்ன செய்கிறது இருக்கிற ஒரு தகவலுக்கான சொல்றேன் அபூபக்கர் வரலாற்றில். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் போறாங்க. இப்போ அபூ ஹுரைராவை கூப்பிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அபூ ஹுரைரா தலைமைக்கு வைக்கிறாங்க. என்ன, ஃபீ ரஹ்தின், அதாவது யுஅத்தினூன الناس في يوم الحج. அபூபக்கர் ரலியல்லாஹு அபூ ஹுரைராவோட பொறுப்பு என்னன்னா, அபூபக்கருடைய தலைமை கீழே பொறுப்பு என்னன்னு சொன்னால் மக்களுக்கு அறிவிக்கிறது பகிரங்கமா. எதுல, யௌமுன் நஹர். யௌமுன் நஹர்னா ஹஜ்ஜி பெருநாள் தினம், அறுக்கக்கூடிய நாள், ஹஜ்ஜி பெருநாள் தினம். சரியா, இந்த பெருநாள் தினத்தில் யௌமுன் நஹர்ன்றதான் பெருநாள் தினத்தில் அறிவிக்குமாறு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, அனுப்புறாங்க. ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போறாங்க. இப்போ அபூ ஹுரைரா முழு மக்களை அறிவிக்கிறதுக்கு என்ன அறிவிப்பு தெரியுமா, லா யஹுஜ்ஜு பஅதல் ஆமி முஷ்ரிக். இதான் கடைசி வருஷம், இந்த வருடத்துக்கு பின்னால எந்த இணை வைப்பாளரும் ஹஜ் செய்யக்கூடாது, இந்த எந்த இணை வைப்பாளர்களும் ஹஜ் செய்யக்கூடாது என்று அறிவிப்பு. ஏன், மக்கா என்பது யாரும் வரலாம், எவரும் வரலாம், எவர்களை என்ன செய்யலாம்,
செய்யலாம், ஹஜ் செய்யலாம், உம்ரா செய்யலாம் அறிவிப்புள்ள இடம். அதனால எல்லாரும் வந்தாங்க, யாரும் தடை செய்யல. அதை சேவையா நினைச்சாங்க மக்கத்து மக்கள். ஆனால் அறிவிப்பு என்ன? இதுக்கு பின்னால இணை வைக்கிறவனுக்கு இங்க என்ன செய்யல, பங்கு இல்லை. அந்த அறிவிப்பு மட்டும் குர்ஆனும் சுன்னாவும் அழுத்தி சொல்லலேன்னு வைங்க. இதுதான் அழுத்தி சொன்னது மட்டுமல்ல, இந்த போர்டரும் போடலேன்னு வைங்க. இதை முதலாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த விளக்கம் சொல்லக்கூடிய எல்லோருமே புரிஞ்சுக்கணும். நம்ம நாடுகளில் எங்கெல்லாம் சிறுக்குரிய இடம் இருக்குதோ அங்கெல்லாம் காபிரும் வரலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கெல்லாம் காபிரும் வரல, அவர்களுடைய சாஸ்திரங்கள் அவங்களுடைய முறைகள் எதையும் அவங்க செய்யலாம். எங்கெல்லாம் சிறுக்குள்ள இடங்கள்ல, எங்கெல்லாம் சிறுக்கு இல்லை அங்கே வரமாட்டாங்க, அங்கெல்லாம் வரமாட்டாங்க. இங்கே மட்டும் இந்த தடை வந்து இல்லைன்னு வைங்க, காபத்துல்லா தௌஹீதுக்குரிய இடமா அடையாளம் இருக்காது. அதை தடுத்தா ஒரு உலகத்தில் உள்ள ஒரு ரைட்டை தடுக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டா என்ன செஞ்சிருக்கும், மாறி இருக்கும். முதல் அம்சம் இது ஏகத்துவம் வணங்குவதற்காக, இறைவனை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு இடம். அதனால இதுக்கு பின்னால எந்த இணை வைக்கிறோம் இங்கே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எந்த இணை வைப்பாளரும் இங்கே வரக்கூடாது. வலா யதூஃபு பில் பைத்தி உர்யான், வலா யதூஃபு பில் பைத்தி உர்யான். இதுக்கு பின்னால் புனிதம், நமது ஆடைகள் புனிதம் இல்லைன்னு சொல்லித்தானே நிர்வாணமாக தவாஃப் செஞ்சாங்க. இந்த மாதிரியான தவாஃப் இதற்கு பின்னால் நடக்கக்கூடாது, இதற்கு பின்னால் நடக்கக்கூடாது என்ற அறிவிப்பை செய்வதற்கு என்னை பொறுப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பினார்கள் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 3353வது இலக்கம், ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடந்த மிக முக்கியமான அபூபக்கர் ரலியல்லாஹு வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இது நம்ம இந்த கிரந்தத்தில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக சஹீஹ் முஸ்லிமிலே 5806வது இலக்கம், இதுவும் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அல்லது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு இந்த காலப்பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அபூபக்கர், அதாவது ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியுடைய பேர் என்ன, அஸ்மா பின்து உமைஸ். அஸ்மா பின்து உமைஸ், அஸ்மா பின்து உமைஸ் வந்து ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தில் மிக முக்கியமான ஒரு பெண்மணியாகவும் அவர் இருந்தாங்க. ஆனால் ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். எதில் கொல்லப்பட்டாங்க, ஒரு யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள் சொல்லாம முஅ்தா யுத்தத்தில் என்ன செய்தார்கள், கொல்லப்பட்டார்கள். முஅ்தா யுத்தத்திலே கொல்லப்பட்டார்கள். இந்த முஅ்தா யுத்தத்தில் கொல்லப்பட்ட பின்னால, அதாவது அஸ்மா பின்த் உமைஸை திருமணம் முடித்தவர் யார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் திருமணம் முடித்தார்கள் அஸ்மா பின்த் உமைஸை. அப்ப ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இது, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஒரு அம்சம். அப்ப அஸ்மா பின்த் உமைஸை திருமணம் முடித்த பின்னால், அதாவது உங்களுக்கு தெரியும் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு மகள் இருக்கிறாங்க அஸ்மா பின்த் அபி பக்கர், ஒரு மனைவி இருக்கிறாங்க அஸ்மா பின்த் உமைஸ், அஸ்மா பின்த் உமைஸ். அப்ப இந்த வழங்குது உம்மு ரூமான், உம்மு ஜமீல், கடைசியாக அஸ்மா பின்த் உமைஸ் மனைவிமார்கள். அப்ப அஸ்மா பின்த் உமைஸை திருமணம் முடித்த பின்னால் ஒரு முறை அபூபக்கர்லாம் ஒரு வெளியே ஒரு வேலையாக போயிருக்கிறார்கள். வீட்டுக்கு வராங்க. அதாவது அது அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் அறிவிக்கிறாரு ரலியல்லாஹு அன்ஹு, அன்ன நஃபர மின் பனி ஹாஷிம் தഖலு அலா அஸ்மா பின்த் உமைஸ். அஸ்மா பின்த் உமைஸோட வந்து பேசிக்கிட்டிருக்கிறாங்க. பனு ஹாஷிமிலே இருந்த ஒரு சிலர் வந்து பேசிக்கிட்டிருக்கிறாங்க, உறவுகள், அவங்களோட சொந்தங்கள். ஃபதഖல அபூபக்கர் சித்திக் வஹிய தஹ்தஹ், வஹிய தஹ்தஹுன்னா அவருக்கு கீழே அஸ்மா பின்த் உமைஸ் இருக்கிற நேரத்தில், அப்படின்னா மனைவியாக இருக்கிற நேரத்தில் திடீர்னு போனா ஃபரஆஹும், இவங்க இருந்து பேசிக்கிட்டிருக்கிறாங்க அஸ்மா பின்த் உமைஸோட. ஃபக்கரிஹ தாலிக், அபூபக்கர்லாமுக்கு அது விரும்பலவர், என்ன புதுசு இது, அபூபக்கர் அவங்களுக்கு என்ன செய்யல, அது கொஞ்சம் வெறுப்பாக இருந்தது. ஃபதக்கர தாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதர், நான் போன வீட்டுக்கு போனால் சிலர் இருந்து பேசிக்கிட்டிருக்கிறாங்க, எனக்கு அதை என்ன செய்யலை, அவ்வளோ பிடிக்கவில்லை. லம் அர இல்லா ஹைரா, ஆனால் நல்லதை தவிர வேற எதையும் நான் காணவில்லை, நல்லதை தவிர வேற எதையும் காணவில்லை, ஆனால் எனக்கு அதை என்ன செய்யலை, எனக்கு பிடிக்கவில்லை. வெளியே இருந்து பேசிக்கிட்டிருக்கிறது வேற, திடீர்னு நான் வீட்டுக்குள்ளே போகிற இப்படி பேசிக்கிட்டிருக்கிறேன், எனக்கு பிடிக்கவில்லை என்றான். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் பர்ரஅஹா மின் தாலிக், அஸ்மாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரியான குற்றத்திலிருந்து தூய்மைப்படுத்தி விட்டான், இந்த மாதிரியான குற்றங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்தி இருக்கிறான் அஸ்மா பின்த் உமைஸ். இது ஒரு அவருக்குரிய பெரிய ஒரு சான்றிதழ் அஸ்மா பின்த் உமைஸுக்கு. அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ கத் பர்ரஅஹா மின் தாலிக் அப்படின்றான். பின்னர் சும்ம காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பர், பின்னர் நபி அவர்கள் மிம்பரில் ஏறி சொன்னார்கள், ஃபகால லா யதுகுலன்ன ரஜுலுன் பஅத யௌமி ஹாதா அலா முகீப இல்லா வ மஅஹு ரஜுலுன் அவ் இத்னான். இதற்கு பின்னால் அலா முகீபா, முகீபா அப்படின்ற வார்த்தை எதுக்குன்னு சொன்னால்
கணவன் ஊர்ல இல்லாத நேரம் யாரும் ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டாம். நல்ல நோக்கம் தான். அப்படி செல்ல வேண்டாம். அப்படி செல்வதாக இருந்தால் இன்னொரு 2 மனிதரை அல்லது ஒரு மனிதரை அழைத்து கொண்டு போய் என்ன செய்யுங்க, பேசுங்கள். அப்ப நபர் என்று வந்தது ஒருவர் தான். நபர் அப்படி என்று சொல்றது நம்ம தமிழ்ல சொல்ற நபர் என்று ஒரு நபர், 2 நபர். நபர் என்பது ஒரு ஆள் இருந்து 9 வர வரைக்கும் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். அப்ப நபர் என்று அப்படித்தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதான் நபர் என்றது அரபுலையும். அப்ப இதுக்கு பின்னால யாராவது போறோம் 2 பேர் 3 பேர் போய் என்ன செய்யுங்க, ஒரு விஷயத்தை பேசணுமா இருந்தாலும் பேசுங்க. தனிநபராக யாரும் என்ன செய்ய வேண்டாம், நுழைய வேண்டாம். அலா முகீபா, கணவன் இல்லாத வீடுகளில் அப்படின்றது நல்ல நோக்கத்துக்காக இருந்தாலும் சரி அப்படி என்ன செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்லே அறிவித்தார்கள். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம். என்னென்னு சொன்னால், இறுதி ஹஜ்ஜிலே வைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் போறாங்களே, அப்ப அந்த நேரத்தில் அஸ்மா பின்த் உமைஸுக்கு என்ன செய்யுது, குழந்தை கிடைக்குது, பிள்ளை பிறக்கிறது. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு பேர் என்ன, முஹம்மத் இப்னு அபீபக்கர். முஹம்மத் இப்னு அபீபக்கர். ஆனா ஒரு கலாச்சாரத்தை எடுத்துட்டு பாருங்க. அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரத்து போறாங்க. ஹிஜ்ரத் போறனா இந்த 10 வருஷத்துக்கு முன்னால, இது இறுதி வருஷமே நடக்குது. ஹிஜ்ரத்து போற நேரம் குழந்தை கிடைக்குது. யார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளுக்கு குழந்தை கிடைக்குது. அவங்க மதீனாவுக்கு போன முதல் குழந்தை, மதீனாவில் அதாவது பிறந்த முதல் குழந்தை யாரு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். மதீனாவில் பிறந்த முதல் குழந்தை ஜுபைர் பின் அவ்வாமுக்கு, மதீனாவில் பிறந்த முதல் குழந்தை. மகளுக்கு குழந்தை பிறந்து 9 வருடத்துக்கு பின்னால தந்தைக்கு என்ன செய்யுது, இங்க குழந்தை பிறக்குது. அப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் நடந்தா இன்றைக்கு முஸ்லிம்களே இதை எப்படி பார்க்குறாங்க? முஸ்லிம்களே நாங்கள் மேற்கத்தியம் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டாலும் ஒரு 80% எப்படி பார்ப்பாங்க, இது என்னதான் இருந்தாலும் சரி இது அவ்வளோ நல்லமில்லையே இந்த வார்த்தை. அதுதான் நம்ம அந்த காலை என்னதான் நம்மளுக்கு பேசிவிட்டாலும் இஸ்லாமிய கலாச்சாரம் என்கின்ற அந்த மனோபக்குவத்துக்குள்ள நம்மளே என்ன செய்யலை, இன்னும் உள்வாங்கப்படவில்லை. அப்படி யாராவது அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, டைரக்ட்லி அதை விமர்சிக்க மாட்டாங்க. அவனை வேறொன்றோட சம்மந்தப்படுத்தி அவன் நிலைமையை பாருங்க, அது சரி வருமா? நான் மார்க்கத்தில் இருக்கிறத நாங்கள் மறுக்கவில்லை, யார் மறுத்தா ஒத்தனை மறுக்க மாட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறது, விமர்சனத்தை நம்ம சமுதாயத்தில் நிறையவே என்ன செய்யணும் பார்க்கிறோம். இது அந்நிய மக்கள் செஞ்சா பரவாயில்ல, அந்நிய மக்கள் செய்தாங்கன்னா மார்க்கத்து சம்பந்தம் இல்லைன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். இங்க கிட்டத்தட்ட 9 வருடத்துக்கு பின்னால அஸ்மா பின்த் உமைஸ் முஹம்மது இப்னு அபீபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வருடங்கள்ல மரணித்துறாங்க, ஹலீஃபாவாக இருந்த 2 வருடங்கள். அதுக்கு பின்னால அஸ்மா பின்த் உமைஸை திருமணம் முடித்தவர்கள் யார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே முஹம்மது பின் அபீபக்கர் யார்கிட்ட வளர்ந்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வளர்ந்தார்கள். அலி ரலியல்லாஹு இடத்தில் தான் முஹம்மது பின் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வளர்ந்தார்கள். அவர் நபித்தோழர் இல்லை என்பதுதான் என்னது, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குழந்தையில தான் கண்டாரே தவிர புத்தி உணர்ற வயசுல என்ன செய்யல, காணுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்போ இந்த செய்தி அபூபக்கர் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வுகள் உண்டு. இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 5806வது இலக்கம். அடுத்தாக சஹீஹுல் புகாரியில் அபூபக்கர் வாழ்க்கையில் சம்பவத்தில், அதாவது 4வது செய்தி 3834வது இலக்கம். தஹல அபூபக்கர், இது அதாவது கைஸ் இப்னு அபி ஹாசிம் என்றவர் அறிவிக்கிறார். தஹல அபூபக்கர் அலா இம்ரஅத்தின் மின் அஹ்மஸ் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை பார்ப்பதற்காக அபூபக்கர்லாம் சொல்றாங்க, அல்லது ஒரு பெண்மணியை சந்திக்கிறாங்க ஹஜ்ஜில் வைத்து. யுகாலு லஹா ஸைனப், அவருடைய பேர் என்ன, ஸைனப். ஃபரஆஹா லா ததகல்லம், அவ பேசாம இருக்கிறத காண்றாங்க. அவ பேசாம இருக்கிறத காண்றாங்க. அபூபக்கர்லாம் காண்றாங்க, பக்கத்துல போறாங்க, ஆனா பேசல. அப்ப ஃபகால மாலஹா லா ததகல்லம், என்ன பேசுறா இல்ல அப்படின்னு கேட்டாங்க. காலு ஹஜ்ஜத் முஸ்மிதத்தன், பேசாமல் ஹஜ் செய்வதாக நேர்ச்சை வைத்திருக்கிறாங்க. ஹஜ்ஜத் முஸ்மிதத்தன், பேசாமல் ஃபல்யஸ்முத் வருது. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அல்லது அமைதியாக இருக்கட்டும். அது மாதிரி முஸ்மிதா, யாரோடையும் நான் பேசுவதில்லை. இது ஆரம்ப காலத்தில் இருந்தது. மரியம் சொல்றாங்களே, ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, இன்றைய தினம் நான் யாரோடும் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன் அப்படி என்று எனது மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் இருந்து இஸ்லாம் தடுத்துட்டு இவன் இந்த மாதிரி நேர்ச்சை வச்சு ஹஜ் செய்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சொல்றாங்க, தக்கல்லமி ஃபகால லா தக்கல்லம், பேசுங்க. ஃபஇன்ன ஹாதா லா யஹில் ஹாதா மின் அமலில் ஜாஹிலியா, இது கூடாது, பேசுங்க, இது ஜாஹிலிய காலத்துடைய பழக்கத்தில் ஒன்று அப்படின்னு அபூபக்கர் எல்லாம் சொல்றாங்க. ஃபதக்கல்லமத், அபூபக்கர் சொன்னோன்னே அவன் பேசிட்டான், அவன் பேசிவிட்டான்.
ஆனா அவ ஏன் பேசாம நேர்ச்ச வச்சுக்கிறான்றதுக்கு அதிலே ஒரு விளக்கம் இருக்குது. ஃபகாலத் மன் அன்த ஃபதகல்லமத் ஃபகாலத், அவ திருப்பி கேட்கிறாங்க அபூபக்கரை பார்த்து, மன் அன்த, நீங்க யாருன்னு கேட்டாங்க. மன் அன்த, நீங்கள் யார்? கால இம்ரஉம் மினல் முஹாஜிரீன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில பாருங்க, நான் முஹாஜிர்களில் ஒருவர், நான் முஹாஜிர்களில் ஒருவர். காலத் ஐயுல் முஹாஜிரீன், எந்த முஹாஜிர்னு கேட்டாங்க. அந்த பெண்மணி கேட்கிறாங்க, ஐயுல் முஹாஜிரீன், எந்த முஹாஜிர்கள்ல? காலமின் குரைஷ். அப்படின்னா நிறைய முஹாஜிர்கள் இருப்பாங்களே, எந்த முஹாஜிர்? குரைஷ் முஹாஜிர்கள்ல ஒருவர். காலத் மின் ஐய குரைஷின் அந்த, எந்த குரைஷிகள் நீங்க வாரீங்கன்னு கேட்டாங்க. மின் ஐய குரைஷின் அந்த, எந்த குரைஷிலிருந்து வாரீங்க நீங்க அப்படின்னு சொன்னோன்னே, கால இன்னகி லசஊல், நீங்க நிறைய கேள்வி கேட்கிற பெண்மணியாக இருக்கிறீங்க என்றார் அபூபக்கர். ஏன்னா சொன்னார் இம்ரஉம் மினல் முஹாஜிரின் மின் ஐயில் முஹாஜிரின் மின் ஐய குரைஷ் அப்படின்னு கேட்டேன். இன்னகி லசஊல், கூட சவுல் என்றது எனது கஃபூர் மாதிரி அரபுல, மிகவும் மன்னிக்க கூடியவன். அந்த வார்த்தையில வந்தா மிகவும் அர்த்தம். சவுல், நிறைய கேள்வி கேட்கிறீங்க. ஆனா அபூபக்கர், நான் அபூபக்கர் அப்படின்னு சொன்னா. காலத், உடனே கேட்டாங்க, மா பகாஉனா அலா ஹாதல் அம்ரி ஸாலிஹ் அல்லதி ஜா அல்லாஹு பிஹி பஅதல் ஜாஹிலியா, ஜாஹிலியாவுக்கு பின்னால், அறியாமைக்கு பின்னால் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நல்ல ஹைர் எதுவரைக்கும் நிலைக்கும் என்று கேட்டாங்க. விளக்கம் உள்ள ஒரு பெண்மணி, எதுவரைக்கும் நிலைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி? மா பகாஉனா அலா ஹாதல் அம்ரி ஸாலிஹ் அல்லதி ஜா அல்லாஹு பிஹி பஅதல் ஜாஹிலியா, ஜாஹிலிய காலத்துக்கு பின்னால அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் இந்த ஹைர், இது எவ்வளவு காலம் வரை, இதில் நாங்கள் எவ்வளவு காலம் நிலைப்போம்? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் ஒன்று சொன்னார்கள். அதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபிக்ஹ் என்றது இதுதான். பகாஉக்கும் அலைஹி மஸ்தகாமத் பிக்கும் அஇம்மத்துக்கும், உங்கள் ஆட்சியாளர்கள் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு காலம் நிலைத்திருக்கிறார்களோ அதுவரைக்கும் இந்த ஹைரில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். என்றைக்கு ஆட்சியாளர்கள் இந்த ஹைரை விட்டு தூரமாகறாங்களோ அதுவும் உங்களோட ஹைரை விட்டு என்ன செஞ்சிடும்? போய்விடும். எப்படி? பகாஉக்கும் அலைஹி மஸ்தகாமத் பிக்கும் அஇம்மத்துக்கும், உங்களது தலைவர்கள் எவ்வளவு காலம் இதில் நிலைத்திருக்கிறார்களோ அது வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க? நிலைத்திருப்பீர்கள். உடனே அந்த பெண்மணி காலத் வமல் அஇம்மா, தலைவர்கள்டா யாருன்னு கேட்கிறார். காலத் வமல் அஇம்மா, தலைவர்கள் என்றா யாரு? கால அமா கான லிகௌமிகி ரூஸும் வ அஷ்ராஃப் யஅமுருனஹும் ஃபயுதீஊனஹும், உங்களோட கூட்டத்துக்கு, உங்களோட கோத்திரத்துக்கு தலைவர்கள், கண்ணியவான்கள் என்று யாரும் இல்லையா? அவர்கள் சொன்னா கேட்கிறவங்க, அவங்க தடுத்தா கட்டுப்படுறவங்க யாரும் இல்லையா? காலத் பலா, இருக்கிறாங்க. கால ஃபஹும் உலாயிக அலன்னாஸ், அவர்கள்தான் தலைவர்கள் அப்படின்னு என்ன செய்தாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அப்படி என்ற செய்தி 3834 இலக்கத்தில் வருகிறது. அந்த பெண்மணி பேசாம என்ன செஞ்சுக்கிறா? நான் ஹஜ் செய்யணும் அப்படின்ற முடிவோடு என்ன செய்திருக்கிறா, வந்திருக்கிறா. ஆனா அபூபக்கரை சொல்றாங்க, நீங்க நிறைய கேள்வி கேட்கக்கூடிய பெண்மணின்னு அபூபக்கர் அவங்க திருப்பி சொன்னார்னு பார்க்கிறேன். ஆனா அந்த பெண்மணி விளக்கம் உள்ள ஒரு பெண்மணி என்றதை என்ன செய்கிறது? விளங்குகிறது. அப்ப அபூபக்கர் இதில் அவங்கள தெரிஞ்சு வைக்கல, நீங்க யாருன்னு கேட்கிறாங்க. இந்த செய்தி ஹஜ்ஜுடைய நேரத்தில் நடந்த ஒரு செய்தி என இமாம் புகாரி அவர்கள் 3834 இலக்கம். இதில் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்டா? அபூபக்கர் அவருடைய தவாது இம்ரஉம் மினல் முஹாஜிரி, அங்க அபூபக்கர் என்று சொன்னாலே ஒரு சிறப்பு தான். ஆனால் எப்படி சொல்றாங்க? இம்ரஉம் மினல் முஹாஜிரின், முஹாஜிர்களில் ஒருவர். அவர் திருப்பி பல முறையில கேட்ட பொழுதுதான் அபூபக்கர் என்ற வெளிப்படை என்ன செய்யறாங்க, சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொன்று என்ன, ஒரு சமுதாயத்துடைய வீழ்ச்சி எதில் தங்கிக்க அபூபக்கர் சொல்றாங்க? ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி கிடைத்தது தீனால, அந்த ஆட்சியை அவங்க எப்படி அதாவது தவறாக உபயோகிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தீன் என்ன செஞ்சிடும், போய்விடும் என்ற செய்தியும் இருந்து கிடைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக 2 செய்திகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்திகள்ல, அதாவது புகாரியில் 2070 இலக்கம். நான் இப்ப சொன்ன எல்லா செய்தியும் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்திகள். 2070 இலக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், காலத் லம்மஸ்துக்லிஃப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது, ஹலீஃபாவாக ஆகிய பொழுது மக்கள்கிட்ட சொன்னாங்க, லக்கது அலிம கௌமி, எனது கௌமுக்கு தெரியும், அதாவது எனது கௌமுக்கு தெரியும்னா என் குறைஷ் கோத்திரத்துக்கு என்னது தெரியும். அன்ன ஹிர்ஃபதி லம் தகுன் தஅஜிஸு அன் மஊனதி அஹ்லி, எனது தொழில் என் குடும்பத்துக்கு போதுமாக இருந்தது என்பது தெரியும். நான் சம்பாதித்த உழைப்பு, எனது உழைப்பு, அதனுடைய வருமானம் என் குடும்பத்துக்கு போதுமானதாக இருந்தது என்பது என் கோத்திரத்துக்கு தெரியும். அப்படின்னா என்ன, நான் இங்க சம்பாதிக்கணும் எந்த தேவையும் எனக்கு என்னது இல்லை, பைத்துல் மாலிலிருந்து உண்ணணும் எந்த தேவையும் இல்லை, அந்த அளவுக்கு நான் வறுமையாக என்ன செய்யல இருக்கல. அன்ன ஹிர்ஃபதி, எனது தொழில் இருக்குது, அந்த அளவுக்கு போதுமானதாக இருந்தது என்பது தெரியும். வ ஷுகில்து பி அம்ரில் முஸ்லிமீன், ஆனா இப்பொழுது நான்
முஸ்லிம்களுடைய வேலையால் நான் பழுவாகி விட்டேன், வேலை பழுக்குள்ளாகிட்டேன். இப்போ எனக்கு அதை செய்ய முடியாமல் இருக்குது, எனக்கு செய்ய முடியாமல் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாயிட்டாங்க. அடுத்த நாள் தொழிலுக்கு போகிறாங்க, அவருடைய உபகரணங்களை எடுத்து தொழிலுக்கு வெளியே போகிறாங்க. ஜனாதிபதி தொழிலுக்கு வெளியே போகிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு குறுக்க வந்துக்கிட்டு எங்கே போறீங்கன்னு கேட்டாங்க. தொழிலுக்கு போகிறேன்னு சொன்னார் அவர். குடும்பத்துக்காக நீங்கள் போகக்கூடாது. அப்போ என் குடும்பத்தை யார் கவனிக்கிறேன்னு கேட்டார். நாங்கள் உங்களுக்காக பைத்துல் மால் இருந்து ஒரு பகுதி ஒதுக்குகிறோம். அபூபக்கர்லாவுடைய கையில் எல்லா பொறுப்பு பைத்துல் மால் யாருடைய கையில்? உமர் இப்னு கத்தாப், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், ஒதுக்குறோம். ஆட்டில் ஒரு பகுதி ஒதுக்கினாங்க. ஒரு ஆட்டுடைய ஒரு பகுதியுடைய செலவு என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு ஒரு ஆடுட ஒரு பகுதி அப்படின்னா ஒரு திருகம் இல்லை, ஒரு திருகம் இல்லை, சாதாரண என்ன செய்தார்கள், ஒதுக்கினார்கள். அதை அறிவிக்கிறதுக்கு தான் அபூபக்கர் அப்படி சொல்கிறாங்க. எனது சமுதாயத்துக்கு தெரியும் எனக்கு போதாதாக இருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு சுகில் துபி அம்பில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய வேலையால் நான் பழுவாகி விட்டேன். ஃபஸயகுலு ஆலு அபீபக்கர், அபூபக்கருடைய குடும்பத்துக்குரிய அந்த செலவு இருக்குதே, அந்த அபூபக்கருடைய குடும்பம் சாப்பிடும். மின்ஹாதல் மால், இந்த சொத்திலிருந்து என்ன செய்யும், சாப்பிடும். இதுக்கு பின்னால அப்படின்னா என்ன, பைத்துல் மால் இருந்தால் என்ன செய்யும், சாப்பிடும். வயஹ்தரிஃபு லில் முஸ்லிமீன ஃபீஹி, அதில் அபூபக்கர் என்ன செய்வார், முஸ்லிம்களுக்காக உழைப்பார், முஸ்லிம்களுக்காக உழைப்பார். இந்த வயஹ்தரிஃபு லில் முஸ்லிமீன் என்பது இரண்டு விஷயமா சொல்றாங்க. ஒன்று, அபூபக்கர்லாம் இந்த எடுக்கிறாங்களே பணம் அவருடைய வருமானத்துக்காக, இதன் மூலமும் கொஞ்சம் உழைப்பை செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு பைத்துல் மாலை என்ன செஞ்சிருவாரு, நிரப்பிடுவார். அதாவது தான் எடுத்த பகுதியை என்ன செஞ்சிருவாரு, எடுக்கலாம் அவருக்கு, அதையும் கூட அவர் என்ன செஞ்சிருவாரு, பைத்துல் மால்ல திருப்பி போட்டுருவாரு. அந்த மாதிரி நடந்து கொள்வார். அல்லது அவர் முஸ்லிம்களுக்காக இதில் என்ன செய்யறாரு, இப்போ உழைக்கிறார், கஷ்டப்படுறாரு, அதனால அவர் இதில் என்ன செய்வார், உண்பார், அவருடைய தேவை கேட்பார். அவர் உண்பார்னா அவருடைய கையில் எல்லாம் இல்லை, யார கையில் இருக்குது, அவரே உண்டாலும் நீதியாக உண்பார். ஆனால் அவரல்ல இங்கே பொறுப்பு கூட, அபூ உபைதாவும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி. இது அபூபக்கர் ரலியல்லாஹு வரலாற்று மிக முக்கியமான சம்பவம். இதுக்கு விளக்கமாக கடைசியான செய்தி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் 32,911 இலக்கம். முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, இந்த முஸன்னஃப் என்ற பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, முஸன்னஃப் அப்துர் ரஸாக்னு சொல்லுவாங்க. இந்த முஸன்னஃப் என்ற அந்த நூல் மிகப்பெரிய நூல். நிறைய நபித்தோழர்களுடைய நிகழ்வுகளை ஆதாரபூர்வமாக அறிவிப்பால் வருஷங்களோடு தொகுத்து ஒரு நூல், நிறைய செய்திகளை இந்த நூலிலே வருகிறது. இது ஆதாரபூர்வமான செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லம்மா மரித அபூபக்கர் மரதஹுல்லதி மாத ஃபீஹி, எந்த நோயில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்களோ அந்த நோய் வாய்ப்பட்ட பொழுது கால சொன்னார்கள், உந்துரு மா ஜாத ஃபீ மாலி முன்து தഖல்துல் இமாரா, நான் ஆட்சியில் நுழைந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் என் சொத்திலே அதிகரித்ததை கணக்கெடுங்கள். அப்படின்னா என்ன, நான் ஆட்சியில் நுழைவுக்குள்ள எவ்வளோ என் சொத்து இருந்ததோ அதை விட அதிகரித்ததை கூட்டுங்கன்னு சொன்னாங்க, கணக்கில் எடுங்க, ஆட்சியில் இருந்த நாள் வரைக்கும். அப்படின்டா பொதுவாக வறுமையிலே கஷ்டத்தில் இருப்பாங்க, பெரும் பெரும் பொறுப்பு கிடைச்சுன்னு பணக்காரன் ஆயிடுறாங்க. ஆனால் நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்கடா, பெரும் பெரும் பணக்காரராக இருந்தாங்க, பொறுப்பு கிடைச்சோன்னே ஏழை ஆகிட்டாங்க. இந்த வித்தியாசத்துக்கு காரணம் என்னன்னு விளங்கலை. நினைத்து பாருங்கள், இப்படித்தான் சமுதாயத்தில் என்னது நிறைய இடங்களை நீங்கள் பார்க்கலாம். இல்லாமன் ரஹிம ரபின், இறைவனுடைய அருள் யாருக்கு கிடைக்கும், அந்த மக்களை தவிர மற்ற எல்லோரும் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனது இதில் நுழைந்த நாளிலிருந்து எவ்வளவு அதிகரித்து இருக்கிறது என்று பாருங்கள். இப்போ நபித்தோழர்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில் வாழ்ந்தும் அதில் மிக கவனமாகிறாங்க. இதில் இந்த பொருளாதாரம் ஆட்சி விஷயத்தில் மிகவுமே கவனமாக வெளிப்படையாக என்ன செய்கிறாங்க, நடந்து கொள்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, எது அதிகரிச்சுன்னு பாருங்க, ஃபபஅது பிஹி இலல் ஹலீஃபதி மின் பஅதி, எது அதிகரித்திருக்கிறதோ அப்படியே எடுத்து எனக்கு பின்னால் வரக்கூடிய ஹலீஃபாட்ட கொடுத்துருங்க. எனக்கு பின்னால் வரக்கூடிய ஹலீஃபாவிடத்தில் நான் இருக்கிற நேரத்தில் இருந்தோட வச்சுங்க, அதை மற்ற எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஃபஇன்னி கது குன்து அஸ்தஹில்லுஹு, நான் அதை ஹலாலாக்கி இருந்தேன், நான் அதை ஹலால் என கருதி கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன, என் வாழ்க்கை ஹலால். அஸ்தஹில்லுன்னா என்ன அப்படின்னா, அபூபக்கர் என்ன நினைக்கலதே, அது ஒரு பெரும் சங்கடத்துக்கு மத்தியில் அதுலேருந்தே அவர் என்ன செய்திருக்கிறார், சாப்பிட்டு இருக்கிறார். ஆனால் ஹலாலாக்கி இருந்தேன். வகது குன்து உசீபு மினல் வதக் நஹ்வம் மிம்மா குன்து உசீபு ஃபித் திஜாரா, நான் எப்படி வியாபாரத்தில் உழைத்து சாப்பிட்டேனோ அதே மாதிரி வதக்கு என்ற பிரதேசத்தில் ஏற்பட்ட அந்த வருமானம் ரசூலுல்லாஹி காலத்திலிருந்து அதன் மூலம் நான் என்ன செய்தேன், நான் சாப்பிட்டேன். காலத், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபலம்மா மாத், அபூபக்கர் மரணிக்கிறாங்க, நவர்னா, நாங்கள் கணக்கெடுக்கிறோம்,
பொருளாதாரத்தெல்லாம் கணக்கு எடுக்கிறோம். ஃபஇதா அப்துன் நௌபியுன் கான யஹ்மிலு சிப்யான், அபூபக்கர் அவர்களுடைய அடிமைகளில் வேலைக்காரர்கள் ஒருவர் இருந்தார். அவர் பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருந்தார். பிள்ளைகளுக்கு பொறுப்பு, ஆயுதம் செய்கிற முஸ்லீம்களுடைய யுத்தங்களுக்கு ஆயுதம் செய்ய இப்படி ஒரு அடிமை இருந்தார். வஇதா நாதிஹுன் கான யஸ்னி அலைஹி, தன் தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றக்கூடிய ஒரு ஒட்டகம், அந்த ஒரு ஒட்டகம் என்ன செஞ்சது இருந்தது. இது ரெண்டும் தான் என்ன செஞ்சது அபூபக்கர் மேலதிகமாக இருந்த சொத்து, மேலதிகமாக இருந்த சொத்து இவ்வளவுதான் இருந்தது. ஃபபஅத்னா பிஹிமா இலா உமர், நம்ம ரெண்டையும் எடுத்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அனுப்பினோம். அது ஹலீஃபா. காலத், அப்போ ஆயிஷா சொல்றாங்க, ஃபஅக்பரனி ஜத்தி, அதாவது வக்கீலி, எனது பொறுப்பாளர் எனக்கு சொன்னார். ஒரு மூலம் தான் அனுப்புவாங்க. அப்போ ஒவ்வொரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துட்டு சொன்னாங்க, அன்ன உமர பக்கா, இதை பார்த்தவுடன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அழுதார்கள். வகால ரஹ்மத்துல்லாஹி அலா அபீ பக்கர், அல்லாஹு தஆலா அபூபக்கருக்கு ரஹ்மத் செய்வானாக. லகத் அத்அப மன் பஅதஹு தஅபன் ஷதீதா, தனக்கு பின்னால் உள்ள கலீஃபாக்களை கஷ்டப்படுத்தி விட்டார் அப்படின்னா. அப்படின்னா என்ன, நம்ம அவர் காட்டின வழி இப்படின்னா நம்மளாம் எப்படி இருக்கணும் இனி, இதை விட இதுதான் அபூபக்கர் ஒரு வழியை போட்டுட்டு போறாரு, இதுதான் வழி. இனி அதுக்கு பின்னால வாரவர் இன்னும் சிறந்த முறையில் நடந்தா தான் அந்த பேர் என்ன செய்யும், அவருக்கு நிலைக்கும். இல்லைன்னா அந்த பேர் என்ன செய்யாது, நிலைக்காது. லக்கது அத்அப மன் பஅதஹு தஅபன் ஷதீதா. இதுல ஒரு செய்தி என்ன தெரியுமா, நபித்தோழர்கள் எப்பயும் ஒரு நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவனோட வசனங்களை பாருங்க, அந்த வசனங்களை பாருங்க எப்படி சொல்றாங்கன்னா, பின்னால் உள்ளவர்களை கடுமையான கஷ்டத்துக்குள் போட்டு விட்டார். நான் இதற்கு பின்னால் அப்படி இருக்க முடியாது. ஆனால் அதை அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த நல்ல ஆலோசனை சொன்ன உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், நான் எனது குடும்பம் பைத்துல் மால்லேருந்து எடுக்காது என்றார். பைத்துல் மால்லேருந்து எடுக்காது. ஹலீஃபாவும் வாழ்ந்தாரு, உழைக்கவும் போக முடியாது, கடன்பட்டு வாழ்ந்தார்கள். கடன்பட்டு வாழ்ந்தார்கள். மரணிக்கிற நேரத்தில் தன் மகனை அழைத்து சொன்னார்கள், என் கடன் எல்லாம் கணக்கெடுங்க, என் சொத்தை கணக்கெடுங்க. என்ன அதில் கையடிக்கல, அந்த சொத்துக்களை வித்து என் கடனை முதலாவது அடையுங்கள், போதாமல் போனால் என் உறவுகளிடத்தில் மாத்திரம் கேட்டு அந்த கடனை என்ன செய்ய அடைத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு போனார் என்றதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான 6 அல்லது 7 நிகழ்வுகளை நான் இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்ட இந்த செய்திகளை வைத்து நமது வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.